சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த உத்தரவு பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவுக்கு எதிராக அதிரடியான பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டது சீனா. அமெரிக்காவின் நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மீது 15% வரியும், கச்சா எண்ணெய், விவசாய இயந்திரங்கள், பெரிய கார்கள் மற்றும் பிக்கப் ட்ரக்குகள் மீது 10% வரியும் விதிக்கப்பட்டுள்ளதாக சீன நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் பிப்ரவரி 10 முதல் அமலுக்கு வருகின்றன. கூடவே சீனாவின் வர்த்தக அமைச்சகம் மற்றும் சுங்கத்துறை ஆகியவை ஏராளமான உலோகப் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களில் உடனடியாக அமலுக்கு வரும் புதிய ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கு. அவற்றில் தொழில்துறை மற்றும் பாதுகாப்பு பயன்பாடுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான கனிமமான டங்ஸ்டன் மற்றும் சூரிய மின்கலன்களை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய டெல்லூரியம் ஆகியவையும் அடக்கம். மேலும் அமெரிக்காவின் முக்கிய நிறுவனங்களான இலுமினா மற்றும் கால்வின் கிளைன், டாமி ஹில்ஃபிகர் உள்ளிட்ட நிறுவனங்களின் தாய் நிறுவனமான சீன நிறுவனங்களின் செயல்பாடுகளில் PVH குழுமம் பாகுபாடு காட்டி தலையிட்டதாய் கண்டறிந்ததாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்திருக்கு. எனினும் இது குறித்து விவரங்கள் எதையும் அவை வழங்கவில்லை. சீன அரசின் இந்த குற்றச்சாட்டுக்கு PVH குழுமம் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கு. சீனாவில் எங்கள் 20 ஆண்டு கால செயல்பாடுகளில் கொள்கை ரீதியாக எங்கள் நுகர்வோருக்கு பெருமையுடன் சேவை செய்வதிலும் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளுடன் கடுமையான இணக்கத்தை பேணி தொழில்துறை தரநிலை மற்றும் நடைமுறைகளுக்கு ஏற்ப செயல்பட்டிருக்கிறோம் என்று PVH குழுமம் தெரிவித்திருக்கு. இன்னொரு பக்கம் சீனாவின் சந்தை ஒழுங்குமுறைக்கான நிர்வாகம் அமெரிக்காவின் கூகுள் நிறுவனம் அதன் ஏகபோக தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்காக விசாரணையை தொடங்குவதாக கூறியிருக்கு. சீனாவில் கூகுள் நிறுவனம் மிக குறைந்த செயல்பாடுகளை மட்டுமே கொண்டுள்ளது. அமெரிக்கா அறிவித்த 10% வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அடுக்கடுக்கான புதிய கட்டுப்பாடுகளை அவசரமாக சீனா உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் இந்த நடவடிக்கைகள் மிகவும் மிதமானவைதான் என்றும் குறைந்தபட்சம் அமெரிக்க நகர்வுகளுடன் ஒப்பிடும்போது அதிக சேதத்தை ஏற்படுத்தாமல் அமெரிக்காவுக்கு இவ ஒரு தகவலை அனுப்புவதற்கான ஒரு முயற்சி மட்டுமே என்கின்றனர் சீன பொருளாதார நிபுணர்கள். சீனாவின் வரி விதிப்புகள் அமெரிக்காவில் இருந்து ஆண்டுதோறும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் அதிகபட்சம் $20 பில்லியன் இலக்காக கொண்டுள்ளது. இது மொத்த இறக்குமதியில் சுமார் 12%. அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ள சீன வர்த்தக அமைச்சகம் அமெரிக்காவின் வரி விதிப்பு அடிப்படை வர்த்தக அமைப்பை தகர்க்கிறது என்றும், மேலும் சீனாவுக்கும் அமெரிக்காவும் இடையேயான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பின் அடித்தளத்தை இது குறைத்து மதிப்பிடுகிறது என்றும் தெரிவித்திருக்காங்க. உலகளாவிய தொழில்துறை சங்கிலி மற்றும் விநியோக சங்கிலியின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. சீன புத்தாண்டின் விடுமுறையின் இறுதி நாளில் அறிவிக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் வாஷிங்டனுக்கும் பெய்ஜிங்கும் இடையே ஒரு புதிய வர்த்தக போரின் தொடக்கமா இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இருப்பினும் இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை அல்லது ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லாமல் இல்லை. சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மெக்சிகோ மற்றும் கனடாவை குறிவைத்து ஏராளமான வர்த்தக நடவடிக்கைகளை அமெரிக்கா கொண்டு வந்துச்சு. இதன் ஒரு பகுதியாகவே சீனா இறக்குமதிக்கு 10% வரிகளை அமெரிக்கா அறிவிச்சது. இதில் மெக்சிகோ மற்றும் கனடா மீதான வரி விதிப்புகளை இரு நாட்டுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் ட்ரம்ப். இரு நாடுகளுக்கும் அமெரிக்க எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக உறுதியளித்ததன் பேரில் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டுச்சு. ஆனால் சீனா மீதான வரி விதிப்பில் எந்த மாற்றமும் இதுவரைக்கும் சொல்லல. சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் ட்ரம்ப் பேச இருப்பதாக அமெரிக்க செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் இது குறித்து எந்த தகவலையும் சீன அரசு இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் உள்ள போதைப் பொருள் விற்பனையாளர்களால் இயக்கப்படும் ஆய்வகங்களில் உருவாகும் ஃபென்டானைல் போதைப் பொருளை தயாரிக்க பல சீன நிறுவனங்கள் முக்கிய ரசாயனங்களை வழங்குவதாக அமெரிக்கா நம்புது. இதில் கனடா சார்பில் பறிமுதலாகும் ஃபென்டானைல் போதைப் பொருட்கள் வெறும் 0.2% மட்டுமே. ஃபென்டானைல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை சீனா மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவின் இந்த சமீபத்திய வரிகள் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போதைப் பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் அடித்தளத்தை அழித்துவிடும் என்று சீனா தெரிவிக்கிறது. 10% வரி விதிப்பு என்பது ட்ரம்ப் தனது பிரச்சாரத்தின் போது சீனா மீது விதிக்கப் போவதாக அச்சுறுத்திய 60% வரி விதிப்புடன் ஒப்பிடும்போது குறைவுதான் என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாவிட்டால் இது இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்பதற்கான சமிகையாக இது நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதைவிட மோசமான சூழல் என்னவென்றால் சீனா மட்டுமின்றி மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய 3 வழி வர்த்தக போரை
அமெரிக்கா எதிர்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகவும் இந்த வரி மோதல் வழிவகுக்கும் என்பதுதான் உண்மை. இது அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க பொருளாதார தேக்கத்துக்கு வழிவகுக்கும் என்றும், இந்த ஆண்டு பொருளாதாரம் 0.8%, அடுத்த ஆண்டு -1.1% சுருங்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ட்ரம்ப் எப்போது அமெரிக்காவின் அதிபரானாரோ அன்றிலிருந்து உலகம் அமைதியை தொலைத்து நிற்கிறது. இவரின் பதவிக்காலம் இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறது. அதுவரை என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குமோ என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.